ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நடேசன் பயங்கர கோவமா இப்போ டீ கடைக்கு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இங்கே நம்ம பல்லவனோட அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. இந்த நிலா சொன்ன மாதிரி இவ வெளியில தான் சுற்றிக்கிட்டு இருக்காளா, இவளை பார்த்தாவே கடுப்பாக இருக்குது, இவளால் நான் ஊர் ஃபுல்லாக கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி, யார் வந்தால் என்ன, யாரையுமே நம்ம கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நடேசன் வந்து டீ கடைக்கு பயங்கர கோவமாக போய்கிட்டு இருக்கவும், நடேசனை பார்த்த பல்லவனோட அம்மா உடனே பார்த்து நின்று பேசுகிறாங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நடேசன் இருந்துட்டு, யார்கிட்டையுமே எனக்கு பேச்சு கிடையாது, நீங்கள் யார் நான் உங்கள் கூட பேசுறதுக்கு, ஒழுங்கா இங்கேருந்து போ, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பல்லவனோட அம்மாவை அவாய்ட் பண்ண தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. தயவு செஞ்சு நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, நீ பேசுகிறத நான் கேட்கணும் அவ்வளோதானே, என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பயங்கர கோவமாக கேட்கவும், உடனே இங்கே பல்லவனோட அம்மா அழுதுகிட்டே, ஏங்க நான் உங்களை விட்டுட்டு போனது பெரிய பெரிய தப்புங்க, நான் உங்களை விட்டுட்டு இப்போ போனேன்ல, நான் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க, உங்களுக்கு பண்ண துரோகத்தினால தான் நான் இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடேசன் இருந்துட்டு, நீ எப்படியாவது கஷ்டப்படு, எனக்கு என்ன, அதான் ஊரில் எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டு எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டல, போயிட்டு நீ நல்லா வாழ வேண்டியது தானே, நீ கஷ்டப்படுறியோ நல்லா இருக்கியோ அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, இப்போ எதுக்காக உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்க அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. ஏங்க நான் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறேங்க, அதாவது என் புருஷன் நிறைய குடிப்பார், குடிச்சிட்டு என்னை அடிக்கவும் செய்வார், குடிக்கிறதுக்கு பணத்தை கேட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், நானும் வேலைக்கு போகிற காசு மொத்தத்தையுமே அவர்கிட்ட தான் கொடுக்குறேன், கொடுக்கல அப்படின்னாலுமே அவர் என்னை விடுறது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள பணம் இல்லாததுனால வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே அண்டா கொண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விற்று நல்லா குடிக்க செய்கிறாரு, குடிக்கிறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணுறாருங்க, அது மட்டும் இல்லாமல் வட்டிக்கு நாங்கள் கடன் வாங்கியிருந்தோம், அவங்க நாளைக்கு 4 மாதத்து வட்டி கட்டலை அப்படின்னா இது அதாவது உடலில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நான் அறுத்து கொண்டு போய் ஏதாச்சும் விற்று அந்த பணத்தை நான் வந்து எடுத்துப்பேன், இல்லை அப்படி தான் பண்ண போகிறேன்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா அழுகுறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, அதெல்லாம் என்கிட்ட எதுக்காக நீ சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு எப்படி இப்போ மனசு வந்தது, எனக்கு நீ பண்ணினது எவ்வளோ பெரிய துரோகம்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் இந்த கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஏன் போனல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அது வந்துங்க, இப்போ என்னால் உனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு, எதுக்காக நீ என்கிட்ட இப்படி அழுது உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, வட்டி பணம் கட்டணும் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துங்க இப்போதைக்கு நாளைக்கு வட்டி பணத்தை ரெடி பண்ணுற அளவுக்கு நான் வசதியாகவும் இல்லை, என் புருஷன் சம்பாதிக்கிற ஆளும் கிடையாது, யாருமே அந்த ஊரில் எங்களுக்கு கடனும் கொடுக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு அந்த பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக கொடுத்துருவேன், எனக்கு பணம் கொடுக்கறதுக்குன்னு யாருமே இல்லைங்க, பக்கம் அக்கங்கிறவங்க கூட என் புருஷன் பண்ணுற கொடுமைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கம் உள்ள எல்லார்கிட்டையுமே அதாவது சண்டையை வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கான், யாருமே எனக்கு ஒரு ரூபா கொடுத்து உதவுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், இருந்தாலும் என் மேலே உங்களுக்கு சின்னதாக கரிசனம் வரும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபா மட்டும் பணம் கொடுங்க, எண்ணி ஒரே ஒரு மாதத்தில் நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நடேசனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. என்னவே வேண்டான்னு சொல்லிட்டு ஊரில் எனக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தங்க கூட ஓடி போவ, இப்போ அவன் உன்னை கஷ்டப்படுத்துகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ என்கிட்ட பணம் கேட்பேன், நான் உனக்கு கொடுக்கணுமா, நான் என்ன அவ்வளோ இழிச்ச வாயினா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் பயங்கரமாக கோவப்படவும், இப்போது இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே நம்ம பல்லவன் வந்து பார்க்குறாங்க. என்ன இந்த ஆள் ஏதோ ஒரு பொம்பளை கூட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்கவும், உடனே இங்கே நம்ம பல்லவனோட அம்மாவை பல்லவன் பார்த்துட்றாங்க. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க ஃபோட்டோவில் நம்மளை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, இவங்க தான் நம்ம அம்மாவா, இவங்க கூட இவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரா, ஆனால் இவங்கள பற்றி எதுவுமே வீட்டில் சொல்லவே சொல்லலையே, நான் கூட எத்தனை டைமு இவர்கிட்ட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் கேட்டேன், ஆனால் இவர் சொல்லாமல் இவர் தனியாக யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் நடத்திக்கிட்டு இருக்காரா,
பெத்த பிள்ளையோட மனசை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவரோட சுகம்தான் தேவை, அவரோட சந்தோஷம்தான் அவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு சுயநலமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. இப்போது இவங்க அதாவது அவங்க அம்மா பல்லவனோட அம்மா வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க, காலில் கூட விழுறாங்க. என்னாச்சு, எதுக்காக நீ கால்லலாம் விழுற? எந்திரி எந்திரி, 10,000 தானே, சரி சரி, என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 8,000 ரூபா தான் இருக்குது, இதை கொடுக்குறேன், மிச்சம் 2,000 நீயே ரெடி பண்ணிக்கோ. ஆனால் எண்ணி சீக்கிரமாக ஒரே மாதத்தில் நீ அந்த பணத்தை கொடுத்துடணும், கொடுக்கல அப்படின்னா அம்புடு தான், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நடேசன் வந்து 8,000 ரூபாவை எடுத்து இங்கே பல்லவனோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. இதை நம்ம பல்லவன் தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. என்ன இந்த ஆள் பணமெல்லாம் கொடுக்குறாரு, ஓ வீட்டு செலவுக்கு அப்பப்போ பார்த்து பணம் கொடுத்துட்டு வராரா, நல்ல ஆளு தான், சரியான சுயநலவாதி, இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆளை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம், சரி இப்போவே அவங்கள என்ன ஏதுன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் போகிறதுக்குள்ளவே இங்கே நடேசன் வந்து அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்ததும் எங்கள் பல்லவனோட அம்மாவுமே ஆட்டோவில் ஏறி போயிடுறாங்க. கேட்கவே முடியல நம்ம பல்லவனால். அதாவது கிட்ட போகிறதுக்குள்ளவே இந்த ஆள்கிட்ட போய் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் காலேஜுக்கு போகிறதுக்காக தான் அந்த வழியில் வந்திருப்பாங்க. ஆனால் காலேஜுக்கு போகிறதுக்கு கூட சுத்தமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. திரும்ப வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்லேயுமே யாருமே இல்லை. நம்ம நிலாவுமே ஆஃபீஸ் போயிருக்காங்க. நம்ம சோழன் டிரைவிங் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. நம்ம சேரன் வந்து சைட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. பல்லவன் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காண்ட்ருக்காங்க. சாமி ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் கடவுளே, எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படி ஒரு அப்பா அம்மாவை கொடுத்த, அதுக்கு நான் பொறுக்காமே இருந்திருக்கலாமே, என்ன இப்படி இந்த உலகத்தில் நீ பொறுக்க வச்சுட்டு ஏன் இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து கால் சுளுக்கி ரொம்பவே அந்த வழியில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சைட்டுக்கு வந்த அதாவது நம்ம சந்தா வந்து டெய்லியுமே மத்தியான சாப்பாடு வந்து கொண்டு வருவாங்க. அதே போல் நம்ம சாப்பாடு, அதாவது நம்ம சந்தா வந்து சாப்பாடு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் வந்து வேலை கூட பார்க்க முடியாமல் சேர் மேலே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக காலை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கார். இதை பார்த்த நம்ம சந்தா இருந்துட்டு அனிஷ்கிட்ட கேட்குறாங்க, அண்ணன் என்னென்ன சேரன் பையா ஏன் இப்படி ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வேலை கூட எதுவுமே பார்க்க காணோம், என்னாச்சு, அவர் காலை வேற பிடிச்சி பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அனீஷ் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை சந்தா, பையா பாத்ரூமில் இருந்து நழுவி விழுந்தாரா என்னன்னு தெரியல, கால் சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அதான் வலிக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு வேலைக்கு வந்த பையான்னு கேட்டால் கூட அவர் இல்லை வேலை நடக்கணும், நான் வேலை செய்யலனாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு என்னென்ன வேலையை செய்ய சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு காரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. லீவ் போட்டிருந்தா நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன், அவர் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு, வேலை தான் முக்கியம், உடம்பை விட அவருக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அனீஷ் வந்து சொல்கிறாங்க. சந்தாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போது சந்தா வந்து போய் முன்னாடி நின்றதுமே சேரன் இருந்துட்டு, வாப்பா சந்தா நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தாங்க. ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு, காலில் எப்படி உங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்போ கால் அப்படியே தெரியாமல் பரண்டு ஒரு மாதிரி சுளுக்கு பிடிச்சிக்கின்னு வலிக்குதுப்பா, ரொம்ப வலி, நடக்கக்கூட முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சுளுக்குக்கு எண்ணெய் போட்டு நீவனா எல்லாமே சரியாயிடும், நான் உங்களுக்கு சுளுக்கு எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா அதெல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் எடுத்து விடுறேங்க, அச்சா அச்சா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை கொண்டு வந்து இங்கே நம்ம சேரனை உங்கள் காலை எடுத்து இங்கே என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வேண்டாப்பா வேண்டாம் சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, வையுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி எடுத்து வச்சு எண்ணெயை போட்டு நீவி விடுறாங்க. நம்ம சேரன் வலிக்கு தாங்க முடியாமல் கத்தி அழுகுறாங்க. சேரன் அதாவது வலிக்கு ரொம்பவே கஷ்டப்படுறத பார்த்த சந்தாவுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் சோழன் சேரனை பார்த்து பேசுகிறதுக்காக அந்த சைட்டுக்கு வந்திருப்பாங்க. இங்கே சந்தாவும் நம்ம சேரனும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கவனிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, ஏன்பா சந்தா எதுக்காகப்பா அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வழியில் துடிக்கிறத பார்த்தா அதை என்னால் அதாவது தாங்கிக்க முடியல, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல, பார்த்து நடந்து வந்திருக்கலாம்ல, இப்போ பாருங்கள் நீங்கள் வலிக்கு தாங்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, இதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மாவே இருக்க முடியலைங்க, கண்டிப்பாக உங்கள் சுளுக்கை நான் சரி செஞ்சிடறேன், கொஞ்சம் வலிக்கு பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சந்தா வந்து நல்லா நீவி விடுறாங்க. ஒரு வழியாக சுளுக்கையுமே எடுத்து முடிச்சிடுறாங்க. சந்தா இப்போது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா, அது மட்டும் இல்லாமல் வலியுமே குறைஞ்சிடுச்சுப்பா, எனக்கு சுளுக்கு சரியாயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சந்தாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம சரின்னு இருந்துட்டு, ஆமாப்பா சந்தா, இன்னைக்கு என்ன சமைச்சு கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சோழன் இருந்துட்டு, பிரியாணியும் மட்டன் சுக்காவும் அதுக்கப்புறம் காடை கௌதாரின்னு சொல்லிட்டு அத்தனையும் சமைச்சு கொண்டு வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, டேய் சோழா, நீ எப்படா வந்த? நான் எப்போவோ வந்துட்டேன், உங்கள் லவ் ரொமான்ஸை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லவும், வேறு எப்படிண்ணே? நீங்களும் சந்தாவும் லவ் பண்ணுறீங்க, நல்லா தான் இருக்குண்ணே உங்கள் ஜோடியை பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்தாவுக்கு உங்கள் மேலே பாசம் அதிகம்ண்ணே. நீங்கள் வலிக்கு கத்துறதை பார்த்துட்டு சந்தா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அந்த அளவுக்கு சீரியஸாக சின்சியராக லவ் பண்ணுறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சேரனும் சந்தாவும் வெக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம், என்ன சந்தா, என் அண்ணனை நல்லா விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறீங்க போல். சொல்லப்போனால் என் அண்ணன் வீட்டில் செய்கிற சாப்பாடை சாப்பிட்றது கிடையாது. நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட சைட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. அந்த அளவுக்கு என் அண்ணனுக்கு நல்லா ருசியாக சமைச்சு போடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுமே அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, டே சோலா, அப்போது நான் உங்களுக்கு எல்லாம் ருசியாக சமைச்சு போகிறது இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணே அதெல்லாம் ரொம்ப நாளாக நீ சமைச்சு போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ எப்போ சந்தா கையால் சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அப்போத்துலேருந்து உப்பு உரைக்கிறதுல காரம் உரைக்கிறதுல இப்படி ஏதாவது ஒரு குறையோடு தான் நான் செய்கிறேன். எப்போவுமே உனக்கு ஞாபகம் சந்தா மேலே இருந்தால் எப்படின்னு, அதனால தான் ஏதாவது கூட குறையன்னு போட்டு சமைச்சு வச்சிடுற. உனக்கு சந்தாவை சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வைக்கணுண்ணே, அப்போ தான் உனக்கு அந்த வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சோலா, என்னடா வியாதினெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே, நீ சாப்பாடெல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சமைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. ஆனால் கொஞ்ச நாளாக நீ சரியாக சமைக்கிறதில்ல, உப்பு காரம்னு கூட குறைய போடுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? லவ் வியாதின்னு அர்த்தம். என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, அதெல்லாம் அப்படி தானே, உனக்கு புரியாது, போக போக எல்லாம் புரியும். சரிங்க சந்தா, எப்போ நீங்கள் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? எப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வர ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சந்தா வெக்கப்படுறாங்க. வெக்கத்தில் முகமெல்லாம் செவந்து போயிடுது. இப்போ சேரன் இருந்துட்டு, டேய் அப்படியெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லவும், அப்போது நீங்கள் 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். உடனே சந்தா இருந்துட்டு, ஆஹா இல்லை இல்லை, நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் சிரிக்கிறாங்க. பாத்தியாண்ணே, உன்னை விட சந்தா ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. சரிண்ணே, நெக்ஸ்ட்டு என்ன? உங்கள் 2 பேருக்கும் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தர் மனசை ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் அங்கே வழியில் துடிச்சா சந்தா எங்கே கண்ணீர் விடுறாங்க. இப்படி இந்த அளவுக்கு சீரியஸாக சின்சியராக நீங்கள் லவ் பண்ணுறப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே சூப்பரு. சீக்கிரமாகவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாண பேச்சு பேச வேண்டியது தான். கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சந்தா உங்களை ரொம்ப நாளாக கவனிச்சுக்குவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், டேய் சரிடா, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே சும்மா தானே ஒரே ஒரு சவாரி மட்டும் இருந்தது, அதை முடிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன்னா ஏதாவது ஜூஸ் இது வாங்கி கொடுப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் உங்கள் லவ்வர் கூட பேசுகிற பிஸியில் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு என்ன இப்போ ஜூஸ் தானே, இந்த உடனே வாங்கிட்டு வர சொல்கிறேன் அனிஷு அப்படின்னு சொல்லவும், இதோ பையா எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிஷுமே சந்தாவுக்கு சேரனுக்கு அதுக்கப்புறம் நம்ம சோழன் அனிஷுக்கு 4 பேருக்கும் சேர்த்து 4 ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அனிஷ் இருந்துட்டு சோழன்கிட்ட, ஆமாம் சோழன், எப்போது சந்தாவுக்கும் சேரன் பையாவுக்கும் கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போவே கூட நாம் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இவங்க ரெடியாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருந்துட்டு, டே சோழா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அனிஷு அதெல்லாம் நீ அவங்ககிட்ட பேசாத அனிஷு. அண்ணே என்கிட்ட தான் பேசணும், நாங்கள் தான் உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நிலாவே சொல்லியிருக்கா. இப்போ தான் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டீங்க. என்ன ஒன்று, உடம்பு தான் 2, உயிர் ஒன்றுன்ற மாதிரி தான் நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே சரி. இனிமே நீங்கள் ஆளுக்கு ஒரு வீட்டில் இருந்து கஷ்டப்படலாம் வேண்டாண்ணே. இனிமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே வீட்டில் சந்தோஷமாக ஜாலியாக லவ் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தாவும் சேரனும்
ரொம்பவே வெட்கப்படுறாங்க. அனிஷுமே சோழன் நம்ம இது விஷயமா வீட்டில் ஒரு நாளைக்கு பேசி முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜோசியர் இதை பார்த்து ஜாதகம் பார்த்துட்டு நாளெல்லாம் குறித்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க பையா, அதெல்லாம் நம்ம எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சோழனுமே இங்கே நம்ம அனிஷ் பையா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா ஆஃபீஸில் வேலை முடிஞ்சதும் இங்கே பிரேக் டைமில் நம்ம சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழனுமே என்ன நிலா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் நிலா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நான் சொன்ன மாதிரி பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்க, என்ன வீடு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ நான் அதை மறந்தே போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏங்க என்னங்க நீங்கள் நினைப்பா இருக்கீங்க, சொல்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யவே மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, எங்க ஒரே நிமிஷம் மூச்சு வாங்கி திட்டுங்க, நீங்கள் பாட்டுக்கு விடாமல் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏங்க நான் எனக்கு வேலை எதுவும் இல்லை, நான் சவாரிக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன், அண்ணங்கிட்ட தானேங்க பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், நான் போயிட்டு விசாரிக்கிறேன், கண்டிப்பாக எப்படியும் இன்னும் 1 ஹவரில் உங்களுக்கு எல்லா நியூஸுமே நான் சொல்லிடுறேங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு, சோழன் எனக்குமே இங்கே மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, நம்ம 2 பேருமா போயிட்டு பார்ப்போம் என்ன எதுன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்க, நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவோ, சோழன் உங்கள் கூட நான் வர்றதே பல்லவனோட அம்மா வீடு எங்கே இருக்குது, அவங்க என்ன ஏதுன்னு அதை பற்றின டீட்டெயிலை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், சும்மா அப்படியே உங்கள் கூட ஏதோ நான் டூர் வர்றது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே நம்ம சோழன் வந்து நிலாவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இப்போ நிலாவையுமே பிக்கப் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம நிலா வந்து பல்லவனோட அம்மாவை பார்த்தாங்களே அதே தெருவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு 4-5 இடத்துல விசாரிக்கிறாங்க. ஆனால் எந்த டீட்டெயிலுமே கிடைக்கல. நிலா இருந்துட்டு, சோழன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இது பல்லவனோட அம்மாவை பற்றி தெரியுமா தெரியாதா, நம்ம தெரிஞ்சுப்பாங்களா இல்லை அவங்க கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே பல்லவனோட அம்மா அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா அவங்கள பார்த்துடுறாங்க. உடனே சோழன்கிட்ட, சோழன் அங்கே பாருங்க சோழன், பல்லவனோட அம்மா அங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கெங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க சரி வாங்க நம்ம போய் கேட்போம் எங்கே இருக்காங்க, அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவும் சோழனும் போகிறாங்க, பின்னாடியே போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பல்லவனோட அம்மாவோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து இப்போ வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகவும், உடனே பின்னாடியே நம்ம நிலாவும் சோழனும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இப்போது பல்லவனோட அம்மாவை அவங்க, அதாவது பல்லவனோட ஹஸ்பண்ட் இருக்காங்களே அவங்க வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு வேலை விஷயமா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பல்லவனோட அம்மா மட்டும் தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ பல்லவனோட அம்மா இருக்கிற வீட்டை சோழனும் நிலாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. நிலாவுக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம எப்படியோ பல்லவனோட அம்மா வீட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா அங்கே போயிட்டு நம்ம என்ன நிலா பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சோழன் சும்மா கூட தான் போகிறாங்க. இப்போது உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே இங்கே நம்ம பல்லவனோட அம்மாவை கூப்பிடுறாங்க. பல்லவனோட அம்மாவுமே திரும்பி பார்க்கவும், வாங்க நீங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலைங்களே, உங்களுக்கு ஆமாம் இப்போது உங்களை ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு போனாங்களே அவங்க யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அவங்க இருந்துட்டு அவங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம நிலாவும் சோழனும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு, அப்போது இவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலாவுமே அதிர்ச்சியாக சொல்கிறாங்க. உடனே இங்கே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, உங்களுக்கு என்ன வேணும், யார் வேணும், எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு, அப்போது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கா இல்லை இதான் ஒரே ஒரு கல்யாணம் தானா, அதாவது கேட்குறது புரியுதா உங்களுக்கு, இது செகண்ட் மேரேஜா இல்லை ஃபர்ஸ்ட் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துங்க அதெல்லாம் நீங்கள் எதுக்காக விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனோட அம்மா வந்து கேட்கவும், எல்லாமே காரணமாக தாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தயவு செஞ்சு நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு செகண்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நிலாவும் சோழனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போது பல்லவனோட அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பல்லவனோட அம்மா இருந்துட்டு, எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பல்லவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, பல்லவனா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே நம்ம
அதாவது பல்லவனோட அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி நடேசன் பேரையுமே சொல்கிறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு ஏங்க எதுக்காக இங்கே அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பல்லவனோட அம்மா இருந்துட்டு நீங்கள் பல்லவனுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் இது சோழனோட ஒய்ஃப். சோழன் வந்து பல்லவனுக்கு அண்ணன், அதாவது நடேசன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒய்ஃப் பையன் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதாவது அவங்க டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இப்போது இதை கேட்ட நம்ம பல்லவனோட அம்மா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது நிலா கிட்ட இங்கே பாருங்கம்மா, நடேசன்றது என்னுடைய புருஷன் தான். அது புருஷன். அவர் கூட தான் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவருக்கு அதாவது அவருக்கு நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். பல்லவனோட அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்கன்ற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. சொல்லாமல், அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தை இருக்குன்ற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு நான் பல்லவனோட அப்பா கிட்ட நிறையவே சண்டை போட்டேங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையே நிறைய சண்டை சச்சரவு. அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதான் பல்லவனோட அப்பா இருக்கார் இல்லையா அவங்களோட ஒய்ஃபை கொன்னுட்டதா எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இவர் கூட இருந்தால் கண்டிப்பாக என்னையும் கொன்று போட்டுருவாருன்னு சொல்லிட்டு நானும் பயத்தில் அவரை விட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மா சொல்லவும் உடனே நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏங்க எதுக்காக நீங்கள் அப்படி ஒரு வேலையை பண்ணீங்க? சரிங்க, நீங்கள் வந்ததும் தான் வந்தீங்க. உங்கள் பிள்ளைய, உங்களுக்கு பிறந்த பிள்ளைய நீங்கள் தூக்கிட்டு தானே வரணும். அவனை தனியாக தவிக்க விட்டுட்டு வந்திருக்கீங்களே, அதுவும் கை குழந்தையோட விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. அதுவும் ஓடி வந்ததும் இல்லாமல் இப்போது இன்னொரு கல்யாண வாழ்க்கையிலுமே இருக்கீங்க. இதெல்லாம் தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாம்மா. நான் பல்லவனோட அப்பா கூடவே இருந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனே ஒரு மனுஷன், அவன் சரியான குடிகாரன். கஞ்சாலாம் அடிப்பான். நிறைய குடிக்கு அடிமையாயிட்டு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவான். என்னை ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணாமா. அது மட்டும் இல்லாமல் இது என்கிட்ட பணம் கேட்டு கேட்டு ரொம்ப கொடுமை பண்ணுவான் குடிக்கிறதுக்காக. என் தாலியை கூட அடகு வச்சிட்டான். வேறு வழியே இல்லாமல் தான் இவன் கூட நான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட இங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப நாளைக்கு பட்னியாக கூட கிடந்திருக்கோம். ஏன் இன்னைக்கு கூட நான் சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. என்னை கவனிச்சிக்கிறதுல என் 2வது புருஷன். நான் பல்லவனோட அப்பாவை விட்டுட்டு ஓடி வந்ததை நினச்சி இப்போ நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஆனால் பல்லவனோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். ஊர் ஃபுல்லாக அவரை ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்கே நான் அவர் கூட இருந்தால் என்னையும் கொன்று போட்டுருவாரோன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இவர் கூட வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் நடேசன், அதாவது பல்லவனோட அப்பாவை பற்றி எனக்கு தெரிய வந்தது. பல்லவனோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அதாவது சாவடிக்கவே இல்லை. அவங்க லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பல்லவனோட அப்பா மேலே பழிய வச்சுட்டாங்க. அவர் எவ்வளோ நல்லவருன்றதை நான் கொஞ்ச நாள் கழித்து தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அவரை விட்டு ஏன் வந்தோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனோட அம்மா வந்து அவங்க இருக்கிற நிலமை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நிலா இருந்துட்டு சரிங்க நடந்ததெல்லாம் விடுங்க, நீங்கள் இப்போது எங்கள் வீட்டுக்கு வர முடியாதாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக வரவே முடியாது. என் புருஷன் ரொம்ப ரொம்ப கோவக்காரன். அவன் என்னை அடிச்சே கொன்று போட்டுருவான். நிறைய குடி, வீட்டில் உள்ள அண்டா குண்டான்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு விற்று நிறைய குடிப்பான். நான் மட்டும் அங்கே வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர பெரிய பிரச்சனை தான் வரும். என்னால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை வரும். கண்டிப்பாக என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தா என் புருஷன் ரொம்பவே சண்டை போடுவார். இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுதான் ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது நம்ம நடேசனை வந்து ஊர் ஃபுல்லாக எல்லாருமே அதாவது பொண்டாட்டியை கொன்று போட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனை சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே உண்மை இல்லை. நம்ம நடேசன் ரொம்ப ரொம்ப நல்லவருன்ற விஷயத்த இங்கே நம்ம சோழனும் நிலாவும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ பல்லவனோட அம்மாவை கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு
போக முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கல்யாண வாழ்க்கையில் ரொம்பவே அந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்றாங்க அப்படின்றதையுமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது நம்ம சோழனும் நம்ம நிலாவும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்பாவை நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவுமே ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட அம்மாவை பல்லவனுக்கு காட்டணும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பல்லவனோட அம்மாவை கூட்டிகிட்டு வர முடியலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. கடைசி வரைக்கும் தன்னோட அம்மா யாருன்னே தெரியாமல், ஒருவேளை தெரிஞ்சாலும் அவங்க இன்னொரு கல்யாண வாழ்க்கையில் இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அவன் ரொம்ப வருத்தப்படுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போது இவங்க 2 பேருமே வீட்டுக்கு போனதுமே இங்கே பல்லவன் பயங்கர டென்ஷனாக அழுதுகிட்டு இருக்காங்க. நிலா பார்த்துட்டு, டே பல்லவா, என்னடா ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அழுதியாடா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அண்ணி. இந்த ஆள் இருக்காருல்ல, யாருடா? அதான் நடேசன். ஓ, உன் அப்பாவா? அங்கிளா? சொல்லுடா. அதான் அந்த ஆளும் என் அம்மாவும் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் அம்மாவுக்கு பணம் கூட கொடுத்தாரு அண்ணி. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். போயிட்டு அவங்கக்கிட்ட பேசலான்றதுக்குள்ளவே அவங்க ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க அண்ணி. என் அம்மா இந்த ஊரில் தான், இந்த சென்னையில் தான் இருக்காங்க. என் அம்மா இருக்கிற இடமும் இந்த ஆளுக்கு தெரியும். இந்த ஆளுக்கு தெரிஞ்சும் என்கிட்ட என் அம்மா எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டார்ல அண்ணி. என் அம்மாவை நான் பார்த்தே ஆகணும் அண்ணி. எப்படியாவது என் அம்மாவை கண்டுபிடிச்சி என் அம்மா கிட்டே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனீங்கன்னு சத்தியமாக நான் அவங்கக்கிட்ட கேட்கணும் ப்ளீஸ் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம நீலா பயங்கரமாக அழுகுறாங்க. டே இங்கே பாருடா, தயவு செஞ்சு நீ அழுது என்னையும் கஷ்டப்படுத்தாத பல்லவா. உன் அம்மா போனவங்களாவே இருக்கட்டும். அவங்கள தேடி நீ அலைய வேண்டாம். நீ படிக்கிறது என்னமோ, நீ நல்ல வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழணும்டா. அது மட்டும் தான் என் ஆசை. மற்றபடி உன் அம்மாவை திரும்ப தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் வேணாண்டா. போனவங்களாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, இல்லை நீ எனக்கு அம்மாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட நான் பேசணும், அவங்கள நான் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும். ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க, அப்படி என்ன நான் பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க முகத்துக்கு முன்னாடி 4 வார்த்தை கேட்டால் தான் நீ எனக்கு ஆத்திரமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நிலாவும் சோழனும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதோட அந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பல்லவன் நினச்ச மாதிரி பல்லவனோட அம்மாவை மீட் பண்ணுவாங்களா? அப்படியே மீட் பண்ணாலும் பல்லவன் கேட்க போகிற கேள்விக்கு பல்லவனோட அம்மா என்ன பதில் சொல்ல போகிறாங்க, இனி என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.